very nice song. There are more than 500 people listening to the song. உங்களுடைய செய்திக்கு பிறகு அந்த மகள் அந்த பாட்டை நித்தியத்திலே படிக்க முடியுமா பாஸ்டர்? அந்த பாட்டு நான் அடுத்த வாரம் படிக்க சொல்லிட்டேன். மண்டே அன்னைக்கு எனக்கு புதன்கிழமை யூத் சர்வீஸ்க்கு போயிருப்பாப்ல. யூத்ல வர்ஷிப் லீட் பண்றாப்ல யூத் சர்வீஸ்ல. அதனால வர்ஷிப் லீட் பண்ண போயிருக்காப்ல. இப்ப நல்லா இருந்து பாஸ். உண்மையிலே அருமையான குரல், இந்த பாடிய குரல். நானும் அதை கேட்டேன் பாஸ்டர் வெங்கட். அருமையா இருந்தது. நித்திய வெளிச்சத்துல அவங்களை கத்தர் கொண்டு வந்து சேர்ப்பாரு நினைக்கிற கத்தரை மகிமைப்படுவதற்கு நன்றி பாஸ்டர். நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. ஆமென். கண்டிப்பா நான் திங்கக்கிழமை நான் பாட சொல்றேன். நான் ஒரு பாட்டு இங்க வந்து நித்திய வெளிச்சத்துல. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஐயா. நீங்க நல்ல உண்மையை பாடினீங்க. வாலிபனே சிருஷ்டி கஷ்டம் நினை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. அது ஆரம்பிக்குமா? செய்தியை கொண்டு வாருங்க. ஓகே, ஒரு சின்ன ஜெபத்துல ஆரம்பிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வசனத்தை எங்களுக்கு போதித்தருளும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும். அதன்படி நடக்க உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. அனைவரையும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசிரியரையும் அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சங்கீதம் 112. அதுல 2 வசனத்தை தான் பார்க்க போறோம் முக்கியமா. ஆனாக்கா நான் வந்து அந்த சங்கீதத்தை படிக்கிறேன். 8-10 வசனம் தான் அது படிக்கிறேன். படிச்சுட்டு நம்ம வார்த்தைக்குள்ள போவோம். சங்கீதம் 112, பக்க எண் 742, 742. இப்ப பார்க்க போனீங்கன்னாக்க நான் முதல்ல வசனத்தை படிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணு மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இப்ப மனசோர்வா இருக்கா? காரியங்கள் சரியா நடக்கலையா? பிரச்சனைகள் இருக்கா? இப்ப மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஆண்டவரே சொல்லியிருக்காரு சுவிசேஷத்துல, அன்றன்றைக்கு உபத்திரவம் அது அன்றன்றைக்கு போதும், நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஃபாதர் ஐயா ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்காரு. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார் அப்படின்ட்டு. இப்ப மனச்சோர்வா இருக்கா? கஷ்டமா இருக்கா? சில பிரச்சனைகள் வருதா? பாருங்களேன், இப்ப வருஷ கடைசி வந்துருச்சு. அந்த வருஷ கடைசிக்குள்ள நிறைய விஷயங்களை முடிக்கணும். அந்த மாதிரிலாம் பிரச்சனை வருதா அப்படின்னாக்க அதுக்கு சரியான மருந்து என்னன்னாக்க ஹல்லேலூயா அப்படின்னு துதித்து சங்கீதத்தாலேயோ பாட்டுக்களாலேயோ ஆண்டவரை மகிமைப்படுத்தி உரத்த சத்தத்தோடு நம்ம வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது. பாத்தீங்கன்னாக்க பைபிள்ல போட்டிருக்கோம், பழைய ஏற்பாட்டுல கோகத்தைட்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த கோகத்தைட்ஸ் அதுலதான் ஜெர்ஷன்கிறவர் வர்றாரு. கோகத்தைட்ஸ் ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க உரத்த சத்தத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுல அவங்க கெட்டிக்காரங்க. அவங்க உரத்த கோகத்தைட்ஸ் praise the Lord with loud voice இங்கிலீஷ் வேலை போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம சத்தம் போட்டு நம்ம சத்தம் போட்டு ஆண்டவரை துதிக்கும் போது நமக்கு இருக்க மனச்சோர்வு கவலைகள் நம்ம விட்டு போயிடும். ஏன்னா அந்த அழுத்தத்தின் ஆவி, அந்த அழுத்தம் வருது பார்த்தீங்களா, ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் பிரேக் ஆயிடும்.
பிரேக் ஆகி நமக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். இப்ப ஹல்லேலூயா அப்படின்னாக்க இந்த இந்த பாத்தீங்கன்னாக்கா சங்கீதம் 112 இல்ல 113ல இருந்து 118 வரைக்கும் இருக்க சங்கீதத்துக்கு பேரு அல்லேல் சங்கீதம்னு சொல்லுவாங்க ஹீப்ரூல. அல்லேல்னாக்க துதியுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஹalleluya சொல்றோம் இல்லையா, ஹalleluya ஹாலேல் வந்து துதியுங்கள், யானாக்க யாவே அப்படின்னாக்க ஹalleluya நீங்க சொல்லும்போது என்ன சொல்றீங்கன்னாக்க யாவேயை துதியுங்கள் அப்படி நீங்க சொல்றீங்க. இந்த 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 ஆறு சங்கீதம் இருக்கு பாத்தீங்களா, 113 118 வரைக்கும். அதுல பாத்தீங்கன்னாக்க எப்படியெல்லாம் கர்த்தரை துதிக்கிறவங்க எப்படியெல்லாம் அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த சங்கீதம் சொல்லுது. அதனால முக்கியமானது என்னன்னாக்க நம்ம வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாக்க நமக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் முதல்ல பண்ண வேண்டியது ஹalleluya. எனக்கு ஒரு அம்மாவை தெரியும், இங்க சுகர்லேண்ட்ல இருக்காங்க, ஹியூஸ்டன்ல. என்னாச்சுனாக்க சடன்லா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு செஸ்ட் பெயின் வந்துருச்சு. உடனே பயந்துட்டாங்க. உடனே அவங்க வந்து அந்நிய பாஷையில ஜெபிச்சு ஹalleluya 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 சொல்லிக்கிறாங்க. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்க. உரக்க சத்தம் போட்டு ஹalleluya ஹalleluya ஹalleluyaங்கிறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் வந்து போனாங்க. அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஹார்ட் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க திருப்பி. ஏன்னாக்க நமக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது நம்ம வந்து எப்படி நீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, ஒரு பிரச்சனைக்கு முதல் பதில் உங்ககிட்ட என்ன வருது அதை பொறுத்து தான் அதோட முடிவு. ஒரு பிரச்சனை போது ஐயோன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க அப்பயே ஏன்னா உங்களுக்கு வல்லமை இருக்கு. நீங்க வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க, ஆண்டவரின் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரு. கொலோசியன்ஸ் 1:27 படி நீங்க ஆண்டவரின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்க வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கு. அதெல்லாம் புதிய ஏற்பாடு ஃபுல்லா பேசுறதை பத்தி ஆண்டவர் திருப்பி சொல்றாரு. மார்க் 11 படிச்சீங்கன்னா ஃபுல்லா பேசுங்கிறாங்க. நீங்க நல்லா துதிக்கலாம், நீங்க நல்லா பாடலாம், நீங்க நல்லா ஜெபம் செய்யலாம், ஆனாக்க நீங்க பேசணும். நல்லா துதிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு வசனத்தை படிச்சுட்டு உபவாசம்லாம் இருந்துட்டு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஐயோன்னு சொல்லக்கூடாது. சொன்னா நீங்க வந்து சாத்தானோட சாஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனையா நீங்க ஹalleluya the lord will deliver me in the name of jesus I am fine அப்படி நீங்க சொன்னீங்கன்னாக்க என்ன ஆகுனாக்க ஆண்டவர் வல்லமை அங்கே இறங்கி உங்களுக்கு வர்ற பிரஷர்லாம் உடஞ்சு போயிடும். அதனால ஆண்டவரை துதிப்பது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த சங்கீதம் 113 118 வரைக்கும் போட்டிருக்கோம். இப்ப நம்ம 112 1வது வசனத்தை பார்க்க போறோம். அல்லேலூயா கர்த்தருக்கு பயந்து. இப்ப கர்த்தருக்கு பயந்துனாக்க என்ன அர்த்தம்னாக்க இங்கிலீஷ்ல பைபிள் போட்டிருக்கோம் blessed is the man who walks in his ways ன்னு போட்டிருக்கோம். அப்படின்னாக்க கர்த்தருக்கு பயப்படுறது என்ன அப்படின்னாக்க அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. புதிய ஏற்பாடுல பார்க்க போனீங்கன்னாக்க எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்துதுன்னு 1 யோவான்ல போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்குனாக்க லவ் ஒன் அனதர்னு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்குனாக்க his commandments are not grievous, his commandments are not difficult, but love one anotherன்னு போட்டிருக்கோம். அந்த 1 யோவான்ல எங்கேயும் வரும் அந்த மாதிரி. அதனால முக்கியமானது வந்து அன்புல நடக்கிறீங்களா, அதான் முக்கியமான கட்டளை. அந்த அன்புல நடந்தீங்கன்னாக்க நீங்க வந்து மத்த எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். மத்த எல்லா கட்டளையும் நீங்க பண்ணிட்டீங்க. எப்ப நீங்க வந்து ஆண்டவரை நேசிக்கிறீங்க, மத்தவங்களை நேசிக்கிறீங்க, உங்களை போல பிறரை நேசிக்கிறீங்க. அது சமயங்களை பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணும் பொழுது நீங்க வந்து ஆண்டவரை பிரியப்படுத்திட்டீங்க. உங்க மனசுக்குள்ள கஷ்டம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு அம்மாவை தெரியும், சபைக்கு வரவங்க தான். அவங்ககிட்ட வந்து ஒரு சர்ச் மெம்பர். அவங்க வந்து எங்க பிரேயர் குரூப் மெம்பர். ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பயங்கர இடுப்பு வலியா கொஞ்ச நாளா. என்னென்னமோ ஜெபம் பண்ணி பார்த்தாங்களாம். ஆனாக்கா அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி போகல. அப்ப சடனா ஒரு நாள் காலர் சொன்னாராம், இந்த மாதிரி இடுப்பு வலிக்கு போகாத காரணம் வந்து நீ வந்து கசப்பு வச்சிருக்க உள்ளத்துல அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அவங்களுக்கு கசப்பு இருந்துச்சா, யாருக்கு மேலேயோ கொஞ்ச நாளா ஒரு 6 மாசமோ 1 வருஷமா கசப்பு இருந்துச்சான். அவங்க வந்து உடனே அந்த கசப்பு இருந்த ஆளை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் அவரை மன்னிக்கிறேன், நீர் என்னை மன்னித்தது போல எபேசியர் 4:22 நினைக்கிறேன் போட்டிருக்குல்ல, ஆண்டவர் நம்ம மன்னித்தது போல கிறிஸ்துவுக்குள் மற்றவர்கள், ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை மன்னித்தது போல மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும்னு போட்டிருக்கோம் இங்க. அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய மை ஹர்ட்ஸ் அப்படின்னாக்க என்னுடைய வலிகள், எனக்கு அவங்க பண்ண அந்த மோசமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன்.
நான் வந்து நான் வந்து அவங்கள மன்னிச்சிட்டேன் டோட்டலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெய்லியும் அந்த அவங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள மன்னிச்சிட்டேன், அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்ட்டு. பார்த்தாக்க 2 நாள் வழி போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால நம்ம வந்து மனசுல கசப்பு வைக்கக்கூடாது. எனக்கு நிறைய பேர் வந்து பாருங்களேன், இப்போ இதுல ஃபுல்லா கிறிஸ்டின்ஸ் எப்படி இருக்கணும்னு போட்டிருக்கு இந்த பைபிள் எல்லாத்துலயும். பாத்தீங்கன்னாக்கா நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இல்ல. நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. ஆனாக்க நம்ம வந்து அதுக்கு மேல ஒரு படி போய் நம்ம வந்து அவங்கள மன்னிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஆண்டவர் கப்பல் கணக்கா ட்ரக் கணக்கா மன்னிச்சிருக்காரு. நம்ம என்னமோ பண்ணிருக்கோம், நம்ம எவ்வளவு போய் சொல்லிருக்கோம், நம்ம என்னமோ பண்ணிருக்கோம். எவ்ரிபடி எல்லாருக்குமே தப்பு இருக்கு. இப்ப ரோமர் 3:21 போட்டிருக்க மாதிரி ஆல் ஹேவ் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் தி க்ளோரி ஆஃப் காட் போட்டிருக்கோம்னா என்ன, தேவ மகிமையில இருந்து எல்லாருமே குறையப்பட்டுட்டாங்க. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா நம்ம ஆண்டவர் மன்னிக்கிற, நமக்கு எவ்வளவு கோவம் வருது, ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறாரு. நம்ம மன்னிச்சு மகனேங்கிறாரு. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தாவீது அவரோட மாமசிச்சைக்காக ஒரு ஆளை கொன்னுட்டாரு அவரு. ஆனாக்க ஆண்டவர் வந்து அவரை மன்னிச்சு, அவருக்கு அப்கோர்ஸ் கொன்னதுக்கான பலனை அவர் வாழ்க்கை முழுக்க அவருக்கு வந்து இந்த ஸ்வாட் நெவர் லெஃப்ட் இஸ் ஃபேமிலினாக்கா அவர் வாழ்க்கை முழுக்க தாவீது கஷ்டப்பட்டார் அந்த பாவத்தினால. பாவத்துக்கு கான்சிக்வன்ஸ் அதை கொட்டி அதுக்கு விளைவுகள்லாம் இருக்கு, அதை அனுபவிச்சாரு. ஆனாக்கா ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அதான் நம்ம வந்து ஒருத்தங்க ஏதாவது பண்ணுவாங்க, மோசமா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்கள வந்து யூடியூப்ல போட்டுலாம் தாக்குவாங்க. ஆனாக்கா அந்த அந்த மோசமா பண்ண ஆளுங்க வந்து ஆண்டவர்கிட்ட போய் தரல குப்புறப்படுத்து விழுந்து ஆண்டவரே நம்ம மன்னியும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆனாக்கா அவரை பத்தி நியாயம் தீர்க்கிறாங்க மற்றவங்க எல்லாம், அவங்க வந்து அவர் பண்ண தப்பை விட அதிக தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆண்டவர் ஸ்தானத்தை எடுத்து அவங்கள நியாயம் தீர்த்துட்டாங்க. அது பண்ணக்கூடாது. அதனால நம்ம வந்து மன்னிக்கிறது ரொம்ப முக்கியம். மற்றவங்களை வந்து நம்ம வந்து குறை பேசுறது ரொம்ப தப்பு. நம்ம வந்து ஆண்டவர் மன்னிச்சிருக்காரு, அந்த மாதிரி மற்றவங்களை மன்னிக்கணும். அதனால சொல்லுங்க, அதனால மன்னிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த சங்கீதத்துல அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில், அப்படின்னா என்ன, மற்றவங்களை மன்னிக்கணும், அவரோட வழிகளை நடக்கணும், அவர் சொல்றபடி நடக்கணும். இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம் ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் than சாக்ரிஃபைஸ்னு போட்டிருக்கோம். ஏசியால போட்டிருக்கோம் இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் obedient யூ ஷால் eat the good of the land போட்டிருக்கோம். அதனால நம்ம வந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்க மனுஷனாக்கா என்ன, ரொம்ப பிரியமா இருக்கணும், வேண்டாம் வெறுப்பா பண்ணாம அவர் சொல்ற வழிகளை மிகவும் பிரியத்தோடு வாஞ்சியோடு ஆர்வத்தோடு நாம் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். நாளை தினத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு ஒரு கதை இருக்குது, அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பிள்ளைங்களை பாத்தீங்கன்னாக்க நீங்க எவ்வளவு சொல்லலாம் அவங்களுக்கு, நீங்க சொல்றதை அவங்க செய்ய மாட்டாங்க. அன்பார்ந்த நண்பர்களே, நேர்களே, நீங்க சொல்றதை அவங்க செய்ய மாட்டாங்க. நிறைய தடவை நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு பார்ப்பாங்க, அதைத்தான் அவங்க பின்பற்றுவாங்க. இப்ப நீங்க வந்து செம்மையா நடக்கிறீங்க, நீங்க வந்து காலைல எழுந்துக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, நீங்க வந்து வசனம் படிக்கிறீங்க, வசனத்தில் நடக்கிறீங்க, உங்க கேரக்டர் நல்லா இருக்கு, பொய் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏமாத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னா என்ன பிள்ளைங்க பார்ப்பாங்க, இதெல்லாம் நம்ம தான் பண்ணணும், இதுதான் கரெக்டு, இதை மாறி பண்றது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க பண்றத பிள்ளைங்க வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதான் போட்டிருக்குல்ல, பிலிப்பியர் 16:31 போட்டிருக்கோம் இல்லையா, பிலீவ் இன் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் யுவர் ஃபேமிலி வில் பி சேவ்ட் as well as you. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சேவிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவரை பின்படுத்தும் போது நம்ம வந்து மற்றதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. பிள்ளைங்க எவ்வளவோ இதுவா இருந்தாலும் பிள்ளைங்க கடைசியில என்னதான் பிரச்சனை இருந்தாலும் they will walk in the ways of the Lord. அவங்க வந்து பிள்ளைங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் கர்த்தரின் வழியில நடப்பார்கள். இதை பார்த்துட்டு நம்ம 7வது வசனத்துக்கு போவோம், நமக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து அதை பயப்பட மாட்டாங்க. துர்ச்செய்தி ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதுக்கு பயப்படாம ஆண்டவர்கிட்டக்க அவங்க விசுவாசம் இருக்கிறதுனால வார்த்தை அவங்களுக்கு, அதான் நம்ம வந்து இப்ப வந்து ஒரு மல்யுத்த வீரன், ஒரு பாக்ஸிங் சாம்பியன் வருஷம் முழுக்க தூங்கிட்டு போட்டி அன்னைக்கு போய் நல்ல உடற்பயிற்சி பண்ணாக்க அவனால வெற்றி பெற முடியாது.
வருஷம் முழுக்க பண்ணணும் எக்ஸசைஸ, வருஷம் முழுக்க உடற்பயிற்சி பண்ணணும். போட்டி நாளில் அவன் வெற்றி பெற முடியும். ஏன்னா அவனுக்கு பலம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வருஷம் முழுக்க வந்து ஆண்டவரின் வார்த்தையை நமக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருக்கணும், டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் முந்தைய சொல்லியிருக்கேன் இல்லையா, அதிக வார்த்தை அதிக வல்லமை, குறைவான வார்த்தை குறைவான வல்லமை. வார்த்தையே இல்லை, வல்லமையே இல்லை, முடிஞ்சு போச்சு. அதனால வார்த்தையை வந்து நம்ம டெபாசிட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ ஒரு துர்ச்செய்தி வரும் பொழுது, ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது நமக்கு வார்த்தை சொல்லும், இதை பண்ணு, ஜபி, துதி, நீ இதை வந்து அறிக்கை செய்யின்னு சொல்லும். அந்த வார்த்தை வசனம் நமக்கு வார்த்தை சொல்லும் பொழுது, வார்த்தையானவர் சொல்லும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது, அதை நம்ம பண்ணும் பொழுது நமக்கு வந்து அந்த பிரச்சனை நீங்கி போயிடும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். எனக்கு அவன் வந்து ஆண்டவரின் வழிகள் நடந்து வார்த்தை நமக்குள்ள இருப்பதுனால. இப்ப எனக்கு ஒரு உண்மை கதை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கதை என்ன கதைனாக்க, ஒரு ஒரு தம்பதிங்க, அவங்களுக்கு வந்து சின்ன பையன் போல. என்ன ஆச்சுனாக்கா, அந்த பையனுக்கு 2 வயசு தான். அவன் சடனா என்ன பண்ணானாக்க, ஏதோ ஒரு டாய் குதிரை ஒன்றுல பண்ணிட்டு இருந்திருக்கான், விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு குட்டி குதிரமா இருக்கான், எல்லாரும் உட்காந்து ஆடுவாங்க பிள்ளைங்க. ஆடும்போது என்ன ஆச்சுனாக்கா, சடனா அந்த குதிரை கொடை சாஞ்சிருச்சு. சாஞ்சு பக்கத்துல இருக்க கல்ல மோதிருச்சு. கல்ல மோதி தலை கிராக் ஆயிடுச்சு. தலை கிராக் ஆனது என்ன ஆச்சுனாக்கா, அந்த பையனுக்கு வந்து கை கால தூக்க முடியல, எந்த ஃபீலிங்கும் கிடையாது. கை கால தூக்க முடியல, ரத்தம் கழுத்து அடிபட்டு போச்சு, ரத்தம் வந்துட்டு இருக்கு. உடனே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. போகும்போது எல்லாம் அவங்க வந்து அறிக்கை பண்ணிட்டே போயிருக்காங்க. ஒரு பயத்தோட அவங்க வந்து அழுகாம என்ன பண்ணிட்டாங்கனாக்க, ஒரு விசுவாசத்தோட அறிக்கை, இப்போ ஜீசஸ் ஸ்ட்ரைப்ஸ் அவர் சன் இஸ் ஹீல்ட், இயேசுவின் தழும்புகளால் என்னுடைய மகன் குணமானான், இயேசுவின் தழும்புகள் என்னுடைய மகன் குணமானான்ட்டு கோகத்தைட்ஸ் மாதிரி உரத்த சத்தத்தோட அவங்க வந்து ஆம்புலன்ஸ் அறிக்கை பண்ணிட்டே போயிருக்காங்க. அறிக்கை பண்ணிட்டே போயின பிறகு பார்த்தாக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு போனது அந்த பையனுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாக்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அங்கே போனது அவனுக்கு கை காலம் தூக்கிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது ஆச்சரியமா இருக்கும். ஆனால் நடந்திருக்கு, நானே ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தனுக்கு வந்து கீழே விழுந்து காலில் ஃப்ராக்சர் இருந்திருக்கு, ஹேர்லைன் ஃப்ராக்சர். எக்ஸசைஸ் பார்த்துட்டு ஜெபம் பண்ணதும் ஹேர்லைன் ஃப்ராக்சர் சீல் ஆகி கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் நானே கனவில் பார்த்துருக்கேன். இது உண்மையான சாட்சி. அதனால ஆண்டவரோட வல்லமைக்கு பலன் இருக்கு. அந்த வார்த்தையை நம்ம விதைக்கணும். விதைக்கிறது இல்லாம ஒரு துர்ச்செய்தி வரும் பொழுது வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்யும் போது தான் நமக்கு வந்து பிரேக் த்ரூ ஆகுது. இப்போ ஒரு சின்ன உண்மை கதை சொல்ல டைம் இருக்கா? ஒரு 2 minutes. சொல்லுங்க பாஸ்டர். என்ன கதைனாக்க, இப்போ ஒரு விசுவாசியின் சந்ததி எப்படி இருக்கும் போட்டிருக்கு இல்லைங்களா? 2வது சந்தத்துல, அவன் சந்ததி பூமியிலே பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு ஒரு அமெரிக்கால ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஆராய்ச்சி பண்ணும்போது ஜோனத்தன் எட்மண்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துல பாஸ்டன் இங்க ஒரு பெருநகரத்துல ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார். அவர் நியூ ஜெர்சி, பாஸ்டன் இந்த மாதிரி இதுல ஜோனத்தன் எட்வர்ட்ஸ். அவர் வாழ்ந்த காலங்கள் வந்து 18ஆம் நூற்றாண்டு, 1703 to 1758, இந்த ஃபர்ஸ்ட் பாதையில இருந்திருக்காரு. 18ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல, கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முன்னாடி, 250 வருஷமா, ஆமா 200 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து இருந்திருக்காரு. அவருடைய சந்ததி எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க, இந்த பாஸ்டரோட சந்ததி எப்படி இருக்குன்னு அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்களாம். பார்க்கும்போது அவரோட சந்ததி பார்க்கும்போது அந்த சந்ததியில 13 காலேஜ் பிரசிடென்ட்ஸ், அப்படின்னா என்ன, வைஸ் சான்சலர், இந்த மாதிரி இந்தியாவில் சொல்ல போனாக்க 13 வைஸ் சான்சலர்ஸ், 65 ப்ரொஃபஸர், அவங்க சந்ததிக்குள்ள 100 லாயர், 30 நீதிபதிகள், 60 டாக்டர், 75 மிலிட்ரி ஜெனரல், 3 யுஎஸ் செனட்டர், எம்பி மாதிரி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மாதிரி, ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஏரன்பர்க் ஜூனியர். இவங்க எல்லாம் ஜானத்தன் எட்வர்ட்ஸோட பரம்பரையில சந்ததியிலேருந்து வந்தவங்க. அதே மாதிரி ஒரு கிரிமினல் எடுத்து பார்த்தாங்களாம், மேக்ஸ் ஜூக்ஸுங்க, அந்த ஆள். அவரும் 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வாழ்ந்தவர். அவரை பார்த்தாக்க அவர் வந்து பயங்கர கிரிமினல். அவரோட சந்ததி பார்த்தீங்கன்னாக்கா 300 பேர் இளம் வயதிலே காலம் ஆயிட்டாங்களாம். 150 பேர் வந்து கிரிமினல்ஸ் தான், 100 ஆல்கஹாலிக், 60 திருடர்கள், 7 கொலைகாரர்கள். அந்த மாதிரி அவர் சந்ததியில நிறைய பேர் பிரச்சனையில் இருந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி இருங்க சந்ததி கூட அவங்க மனம் மாதிரி இயேசுவை விசுவாசித்து அவர் வழியில நடக்கும் பொழுது அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது என்ன நிச்சயம்னாக்க,
நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்க எப்போ ஒரு ஆள் டிசைட் பண்ணி நான் இங்க இல்ல, இந்த இதுல வெளியில போக மாட்டேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன் அப்படின்னு வந்துட்டாங்களோ, அப்பவே அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு பின் வரவங்க எல்லாருடைய சந்ததியும் மாற்றப்படுது. எப்படி அவங்க ரட்சிக்கப்படுவாங்க? அவங்களுடைய விளக்கை எரிய ஆரம்பிக்கும், தீபம் எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவரை நேசிப்பவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பவர். அதுல போட்டிருக்குல்ல, ரெபெக்கா 1000 times போட்டிருக்குல்ல, அந்த மாதிரி பழைய ஏற்பாடுல அந்த மாதிரி பார்க்க போனீங்கன்னாக்க தலைமுறை தலைமுறையாக, சந்ததி சந்ததியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபத்தோடு நிற்போம். நன்றி ராஜா, நல்லவரே, உங்களுடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும், மற்றவர்களையும் நேசிக்க இந்த விடுமுறை நாட்களில் கிருபை செய்யும் ராஜா. உம்முடைய கட்டளைகள் நாங்கள் பிரியமாக இருக்க, ஒரு வாஞ்சியோடு நீர் நடத்தும் பாதையிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் ராஜா. அவர்களை விடுவியும், அவர்களை ஆசீர்வதியும். அன்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.